ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை டீன் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணினீங்கன்னா நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாங்க இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி எங்கள் ஊரில் வந்து மழைங்க. அதனால் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மழையை ரசிச்சுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்போ வந்து ஞாபகம் வந்தது, காலையில் செஞ்ச உப்புமா, அதாவது ரவா உப்புமா மீதி இருந்தது. அந்த உப்புமா வச்சு என்ன ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே மழையை ரசித்து நின்றுட்டு இருந்தேன். டக்குன்னு ஒரு ஐடியா வந்தது, பக்கோடா போட்டால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் பக்கம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, மழை போதும் உன்னை ரசிச்சுக்கிட்டே நான் சாப்பிட போகிறேன், சுட சுட ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட போகிறேன்னு உள்ளே வந்துட்டேன். கிச்சனுக்கு வந்து எடுத்து பார்த்தா உப்புமா கொஞ்சம் இருக்குது, காலையில் செஞ்ச உப்புமா. அதை வந்து எடுத்துட்டேன். கருவேப்பிலை, பச்சை மிளகாயெல்லாம் நம்ம உப்புமா தாளிச்சிருப்போம், அதெல்லாம் பொறுக்கி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இது வந்து கேப்சிங்கை தாங்க போட்டிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. இதிலே நம்ம வெங்காயம்லாம் ஆட் பண்ணிப்போம், இருந்தாலும் நம்ம பக்கோடா போடுறதுக்கு கொஞ்சம் வெங்காயம்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் பொறுக்கி எடுத்துகிட்டு, நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு கொத்து கருவேப்பிலை, இப்படி எல்லாத்தையும் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். நீங்கள் நீல வாக்கில் கூட நீங்கள் வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகா சேர்த்திக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் போல் பெருங்காய பொடி சேர்த்திக்கோங்க. உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்திருக்கேன். மிளகாத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி தான், காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் கம்மி பண்ணிக்கோங்க, சேர்த்திக்கோங்க. பச்சை மிளகா அதே மாதிரி தான். இது வந்து அரிசி மாவுங்க, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் அரிசி மாவு சேர்த்திருக்கேன். இது வந்து கடலை மாவு, கொஞ்சம் பைண்டிங்க்காக நல்லாயிருக்கும் பக்கோடாக்கு. அதனால் இது வந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் கடலை மாவு சேர்த்திக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து கொஞ்சம் சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு பிசைஞ்சிருந்தால் போதும். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். ஒரு பக்கம் நான் வந்து அடுப்பு பற்ற வச்சு எண்ணெய் வச்சுட்டேன். ஏற்கனவே எண்ணெய் நல்லா சுடறிட்டுருக்கு. இப்போ இந்த பக்கம் அந்த மாவு வந்து நம்ம கையில் எடுத்து அப்படியே நல்லா கிள்ளி போட்டுக்கிட்டே வர வேண்டியது தாங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆகிடும். சுட சுட சாப்பிட்லாம் பக்கோடா. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. நீங்கள் வெங்காயம் நீல வாக்கில் கூட கட் பண்ணி போட்டுக்கலாங்க. நான் வந்து குட்டி குட்டியாக பொடி பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். இப்போ ஒரு பக்கம் நல்லா வேக விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வெந்து வரட்டும். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கணுங்க, சிம்மில் இருக்க வேண்டாம். ஹையில் வச்சிங்கன்னா நம்ம கொஞ்சம் மாவு சேர்த்திருக்கோம் பார்த்தீங்களா, அது வந்து கொஞ்சம் வந்து உள்ளுக்குள்ளே வேகாத மாதிரி இருக்கும். அதுக்காக ரவை ஏற்கனவே வெந்திருக்குது, உப்புமா வந்து நல்லா வெந்தது தான். இந்த மாவு வந்து நல்லா வேகாது, அதுக்காக தான். இப்போ நல்லா செவக்க விட்டாச்சுங்க. நல்லா திருப்பி போட்டு நல்லா செவக்க விட்டுட்டு இப்போ இதை எண்ணெயை வடிச்சிட்டு ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாங்க. நல்லா டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க. பக்கோடா ரவையில் வந்து செஞ்சது அப்படின்னு சொல்லி சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க, பொரிச்சு எடுத்துட்டேன். இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிற மாவையும் நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள் பக்கோடாவா. இப்போ இதை ஒன்று பிச்சு காட்டுறேன் பாருங்கள். நல்லா அந்த கடலை மாவு அரிசி மாவு சேர்த்துனது நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்குங்க பக்கோடா. அவ்வளோதாங்க, சுட சுட காஃபியோடு சர்வ் பண்ணி பாருங்கள். இது ஒரு ரவை உப்புமாவில் செஞ்சதுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. எங்கள் ஊரில் நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு, நான் மழையை ரசிச்சுக்கிட்டே நான் சாப்பிட போகிறேன். நீங்களும் இது மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். டக்குன்னு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டீன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.